லாலிபப் தோசை பாருங்கள். லாலிபப் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த லாலிபப் தோசையை இப்படி கொடுக்கலாம். பாருங்கள், இதிலே நீங்கள் கொஞ்சம் குழம்பு ஏதோ சிக்கன் கிரேவி இந்த முட்டைன்னா கூட இது மேலே ஊற்றிட்டு நீங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம். அப்போ நல்லா ஆசையாக சாப்பிடுவாங்க. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த லாலிபப் தோசை. லாலிபப் தோசை பிஞ்சிச்சு. ஒரு தோசை பியலை, ஒரு தோசை பிஞ்சிச்சு. ஓகே, இது கல் தோசை. தோசை கல் தோசை. இப்போ வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சிடலான்னு பார்க்குறேன். அப்படியே லஞ்சும் பண்ணியிருப்பேன். இப்போ ஒயிட் ரைஸ் வந்து குக்கரில் வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ். இப்போ இது முருங்கைக்காய் எங்கள் வீட்டில் விளைஞ்சது. இந்த முருங்கைக்காய் போட்டு மசாலா முருங்கைக்காய் பண்ணிவிட்டேன். அது எப்படி பண்ணுறதை வீடியோவில் போடுறேன். அடுத்தது வந்து இது வந்து எங்கள் தோட்டத்தில் பறித்த வெண்டைக்காய். இது போட்டு பொரியல் பண்ண போகிறேன். வீட்டில் பறித்த வெண்டைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.